கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வடிவேல் சாரோடைய அப்படி ஜோப்லேருந்து 2 எடுத்து பார்த்து அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவங்க லைஃப்பில் இருந்துருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சனி ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவார். யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 2, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த செக்லிஸ்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதாவது பாக்யராஜ் சார் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பாட்டு பாட தெரியுமா, பாண்டியராஜ் சார் கேட்பார். அப்படியே அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் கேட்கக்கூடாது. எப்படி ஆகிறதோ திருமணம் பண்ணிக்கிற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பம் என்ற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் வருமானம் இல்லை, இனிமேல் வருமானம் வரத்துக்குண்டான தன்மைகள். இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமாக, நீங்கள் தொழில் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து பண்ணுற ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ட்ரேடிங் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கும். மறைமுக எதிரிகள் புதுசாக க்ரியேட் ஆவாங்க. இவங்களுக்கு 8 காரியங்கள் நினச்சிருந்தா 6 காரியம் சக்ஸஸ் ஆகிடும், 2 காரியம் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியரை மனசில் நினைக்கக்கூடாது, சக்ஸஸை மனசில் நினச்சாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இவங்களுக்கும் மிதுன ராசி மாதிரி ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸோட தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் எது தொழில்னு அவங்களுக்கு நிர்ணயமாயிரும். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். பண வருமானத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு.